கர்த்தருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்குமே மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் அன்போடு கூட இந்த செய்தி வேலைக்கு வரவேற்கிறேன். அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்திலே தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களிடத்தில் பேசி அவர்களிடத்தில் அதை துவங்கி அவர்களுடைய வாழ்க்கை மூலமாக அதை நிறைவேற்ற வேண்டும் என்று வெளிப்படுத்தின காரியத்தினுடைய மகத்துவங்களை 4வது வாரமாக தியானிக்க நாம் கூடியிருக்கிறோம். முதல் 3 வாரத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். கடந்த வாரம் தேவனுடைய ராஜ்யம் பரிசுத்த ஆவியினாலே எப்படி ஸ்தாபிக்கப்படுகிறது நாம் அதை கவனிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். தேவனுடைய ராஜ்யம் தேவனால் திட்டமிடப்படுகிறது. அதற்கு மிக முக்கியமான நபராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதை செயல்படுத்துவதிலே பரிசுத்த ஆவியானவருடைய ஈடுபாடு, அவருடைய முக்கிய பங்கு அவசியம். இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை உருவாக்குவதிலே அவருடைய ஊழியக்காரர்களுடைய பங்கு என்ன? அவருடைய ராஜ்யத்தில் விசுவாசிகள் மக்களுடைய பங்கு என்ன? பிதாவாகிய தேவன் திட்டமிடுகிறார். இந்த ராஜ்யத்திற்கு நம்மை உட்பிரவேசிக்க பண்ணுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தம்மை ஒப்பு கொடுத்தார். அதை நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிற விஷயம் பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். ஆனால் அந்த ராஜ்யத்தை கட்டுவது, உருவாக்குவதற்கு ஊழியர்களும் சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசியும் எப்படி பங்களிப்பாக இருக்கிறார்கள் அதை நாம் கவனிக்க போகிறோம். கண்களை மூடி இந்த செய்திக்காய் நம்ம ஒப்பு கொடுப்போம். பரிசுத்த பிதாவே, எங்களை நேசிக்கிறப்பா, இந்த அற்புதமான காலை பொழுதுக்காக மீண்டுமாக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவரீர் எங்களோடு பேசக்கூடிய சத்தியமானது அது பரிசுத்தமான கர்த்தருடைய உன்னதமான சித்தத்திலிருந்து வரக்கூடியது. நீர் உம்முடைய மகத்துவமான திட்டங்களையும் செயலையும் எங்களுக்கு புரிய வைக்கிறீர். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யட்டும். நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த செய்தி வேளையை ஆசீர்வதிங்க. இயேசு ராஜாவின் நாமத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்தார். அவர்தான் துவங்கினார். மத்தேயு 4வது அதிகாரத்திலே 23வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் சற்று கவனித்தோம் என்று சொன்னால், பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்திருந்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிரவாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்த பொழுது அவர் எல்லா இடங்களுக்கும் சென்றார்.
லாங் ஜேர்னி. கலிலேயா எங்கும் சுற்றி நடந்தார். அவருடைய வேலையெல்லாம் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மத்தியில் இருக்கிறது, நீங்கள் தயவு செய்து அதை புரிந்து கொள்ளுங்கள், அதை அக்செப்ட் பண்ணுங்க, வாங்க. அவர் இன்விடேஷன் கொடுத்தார், எல்லாரையும் ஆயத்தப்படுத்தினார். தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது, ப்ளீஸ் கம். இன்விடேஷன் கொடுக்கும் பொழுது நம்ம ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னால் இன்வைட் பண்ணுறது நம்முடைய வழக்கம். பொதுவாக இன்விடேஷன் கொடுக்கும் பொழுது இன்விடேஷன்லேயே வித்தியாசம் இருக்கிறது. ஒரு பத்திரிகையை தட்டிலே வைத்து உங்களுக்கு கொண்டு வந்து எங்கள் வீட்டிலே இந்த விசேஷம் இருக்குது வாருங்கள் என்று சொன்னால் அது ஒரு விதம். பழம் வைத்து வெத்தலைப்பாக்கு வைத்து கொஞ்சம் பூ வச்சு ஒரு பத்திரிகை கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. தேங்காய் கூட வச்சு பழம் வச்சு பூ வச்சு வெத்தலைப்பாக்கு வச்சு கொடுத்தாங்கன்னா அது ஒரு ரகம். அடுத்த ஒரு ரகம் இருக்கிறது, இவையெல்லாம் வைத்து அதுக்கு மேலே கொஞ்சம் பணம் வச்சு கொடுப்பாங்க, அது ஒரு ரகம். இதெல்லாம் தாண்டி இன்னொன்று இருக்குது, இதெல்லாம் வச்சுட்டு கூட ஒன்று வைப்பாங்க, ட்ரெஸ் வைப்பாங்க. என்ன சொல்ல வராங்க? ட்ரெஸ்ஸு வச்சு கொடுத்துட்டா என்ன அர்த்தம்? நீ செத்தா சுடுகாட்டில் இருப்ப, இல்லைன்னா எங்கே இருக்கணும்? நீ அந்த ஃபங்க்ஷனில் இருக்கணும், நீ கம்பல்சரி அங்கே இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இன்வைட் பண்ணிகிட்ருக்குறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து இன்வைட் பண்ணுறார் எல்லாரையும். தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது, வாங்க வாங்க வாங்க. இன்வைட் பண்ணும்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன மகிமை இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யத்தில் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இன்வைட் பண்ணும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கே போனாலும் என்ன பண்ணார்? சுகப்படுத்தினார், வியாதிகளை நீக்கினார், அங்கே அற்புதங்கள் செய்தார், எல்லாம் நடந்துச்சு. மல்டிடியூட் ஃபாலோட், திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். நம்ம மத்தேயு 14:15 பார்த்தோம்னா 5000 ஆண்கள் போஷிக்கப்பட்டாங்க. 5 அப்பம் 2 மீனை கொண்டு 4000 பேர் போஷிக்கப்பட்டாங்க. மல்டிடியூட் ஆஃப் பீப்புள், தே லிசன்ட். தேவனுடைய ராஜ்யம் ஒன்று இருக்குதுன்னு கேட்கறதுக்கு கூட்டம் கூட்டமாய் மக்கள் வந்தார்கள், கேட்டாங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்தவர்கள் எத்தனை பேர்? எல்லாரும் வந்தாங்க, வியாதி சுகமாச்சு, பிசாசு நீங்கி சுகமானாங்க, அற்புதங்கள் நடந்தது. இன்விடேஷன் வாஸ் தேர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு சொன்னார், வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னார். அவர் எடுத்துக்கொள்ள போடுறதுக்கு முன்னாடி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை குறித்து அவர்களோடு பேசி, நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற. நீங்கள் எருசலேமில் இருங்க, அப்பொழுது நீங்கள் பலனடைவீங்க. எப்போ? பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு என்ன பண்ணுங்க? சாட்சிகளாக இருங்க. என்ன சாட்சி? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நீங்கள் போய் பேசுங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் ஒவ்வொருத்தரும் பிரவேசிக்க பண்ணுங்க. everyone has to come there. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வந்த ரட்சிப்பின் வேலையை நிறைவேற்றிவிட்டு வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். மீந்து நின்னவங்க 120 பேர். இந்த 120 பேர் கூடியிருந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். கடந்த வாரம் நம்ம பார்த்தோம், தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுல முக்கிய பங்கு யாருக்கு இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவருக்கு இருக்கிறது.
ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் திட்டமிட்டார். இந்த ராஜ்யத்தை உருவாக்குவதற்கான சகல வேலையும் இயேசு கிறிஸ்து செய்து விட்டார். அதை கொண்டு வந்து சேர்க்கிற பணியை பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். பட் ப்ராப்ளம், சீஷர்கள் அந்த பணியை சிறப்பாக செய்ய வேண்டும். ஊழியர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை உருவாக்குவதில் சரியான விதத்தில் செயல்பட வேண்டும். 40 நாள் அளவும் இயேசுவானவர் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவரிடத்தில் பேசினார். நல்லா கவனிங்க. வேதாகமத்தை நம்ம லைனை சரியாக புரிஞ்சுக்கலன்னா திடீர்னு ஒரு வசனத்தை தூக்கிட்டு வந்து நம்ம என்ன செஞ்சோம், அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து இதுதான் சத்தியம்னு புரிஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். பட் லைனாக நேர்கோட்டில் படித்தோம்னா 40 நாள் அளவும் அப்போஸ்தலர்களுக்கு, அதனால தான் 1வது அதிகாரம் அப்போஸ்தலர் 1 பாருங்கள், 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். பாருங்க, அவர்களுக்கு தெளிவாக புரிய வைத்தார். இன்னும் சற்று புரிஞ்சுக்கணும், 2வது வசனத்தையும் வாசிக்கலாம். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து 1ஆம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். பாருங்க, அவர் உபதேசித்த செய்த எல்லாம் லூக்கா சுவிசேஷத்தில் இருக்கிறது. ஆனால் அவர் அப்போஸ்தலருக்கு என்ன சொன்னார்? அப்போஸ்தலருக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை என்ன பண்ணார்? அவர் பேசினார். என்ன பேசினார்? அதுக்கு ஒரு பிரபந்தம் இருக்கணும்ல. தொடங்கினது, உபதேசிக்கிறது, தொடங்கினது எல்லாம் 1ஆம் பிரபந்தம் லூக்கா சுவிசேஷத்தில் இருக்குது. என்ன பேசினார்? அவர் என்ன பேசினார்னு லிஸ்ட் இல்லை இப்போ. ஆனால் என்ன பேசினாரோ அதுதான் அங்கே நடந்திருக்குது. அதுதான் 2ஆம் பிரபந்தம். இப்போ 2ஆம் பிரபந்தமாகி இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்துச்சு, எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, சீஷர்கள் என்ன செஞ்சாங்க. முதல் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தடுமாற்றம். தேவனுடைய ராஜ்யத்தின்படி எப்படி செய்கிறது தெரில. பரிசுத்த ஆவியானவர் இன்னும் வரல. ஒருத்தன் இறந்து போயிட்டான், யூதாஸ்னு ஒருத்தன் இறந்துட்டான். உடனடியாக இவங்க யோசிக்கிறாங்க, வசனம் என்ன சொல்லுது? வேதம் சொல்லுதுங்க, அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன் பைபிள் சொல்லியிருக்குது. அதனால் வேறு ஒருத்தரை நியமிக்கலாம். எப்படி நியமிக்கலாம்? விரோதம் வரக்கூடாதுன்னா பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. என்ன பண்ணணும்? சீட்டு போட்டுடலாம். எத்தனை பேர் இருக்கிறாங்க? 2 பேர் இருக்கிறாங்க செலெக்ஷன் கமிட்டியில். இப்போ 12வது ஆளாக தேர்ந்தெடுக்கிறதுக்கு 2 பேரை தேர்ந்தெடுக்கலாம். வாஸ் இட் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நடக்கிற விஷயமாதுன்னு கேட்டால் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவன் சொல்கிற மாதிரி நடந்துச்சா? இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிற்பாடு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் என்ன நடக்கும்? திரும்ப சொல்கிறேன், ஜெபம் பண்ணலாம், கூடி எல்லாருமே ஜெபத்தில் உட்காந்துருக்கலாம், கர்த்தருக்காக செய்ய போகிறோம், வேறு ஒருத்தரை நியமிக்க போகிறோம், நல்லது தான், செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளாக அது இருக்காது. 2வது அதிகாரத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பேதுருங்கிற ஒரு நபர் எவ்வளவு பலவீனமான ஒரு மனிதன், எதை எடுத்தாலும் அவசரப்படக்கூடிய ஒரு நபர், பதட்டப்படக்கூடிய ஒரு நபர், எதை எடுத்தாலும் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நபர், கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று புரிந்து கொள்ள முடியாத ஒரு நபர். கடைசியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்திரிச்சிட்டார். அதுவும் தெரியுது, கர்த்தர் உயிரோடு இருந்துச்சுன்னா ஓடி போய் எல்லாருக்கும் சொல்கிறக்கூடிய நபர், கல்லறைக்கு முதலாவது ஓடின நபர், கர்த்தர் மேலே அன்பு வச்ச ஒரு நபர்.
ஆனால் அதுக்கப்புறம் திரும்ப மீன் பிடிக்க போன நபர் அவர் தான். பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு கொடுக்கப்பட்டாருங்க. ஒரு சாதாரண நபர் பரிசுத்த ஆவியானுடைய முழு கண்ட்ரோலுக்கும் ஒருத்தர் வந்தார்னா, நல்லா புரிஞ்சுக்கணும், பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறார். ஆனால் பரிசுத்த ஆவியினுடைய முழு நிறைவுக்கும் அந்த முழு கண்ட்ரோலுக்கும் ஒருத்தர் வந்துட்டார்னா அந்த நபர் சபையை கட்டுறதில் யாராக இருப்பார்? இன்றைக்கி அதை தான் நம்ம கவனிக்க போகிறோம். 2வது அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டு எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் அவர்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையில் பேசத் தொடங்கினார்கள். அந்த சத்தம் உண்டான பொழுது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையில் அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடினாலே கலக்கம் அடைந்தார்கள். நடந்துருச்சு. எத்தனை விதமான பாஷையிலே அங்கே பேசப்பட்டது? 9வது வசனத்திலேருந்து பார்த்தா, பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மொசபத்தோமியா யூதேயா கப்பதேக்கியா பொந்து ஆசியா பிரிகியா பம்புலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டத்தினை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளில் குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்க அமைந்தவரும் கிரேக்தரும் அரேபியருமாகிய தம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. 18 பாஷை அங்கே பேசுகிறாங்க. ஒரே இடத்துலேருந்து 18 மொழியில் பேசுகிறாங்க. 120 சீஷர்கள் 18 பாஷையில் அங்கங்கே செர்மன் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாம் தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறாங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவங்களை பேசுகிறாங்க. எல்லாரும் கலக்கம் அடைகிறாங்க, பயம் வருது, குழப்பம் அடைகிறாங்க. அப்போ கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க, இது என்ன தெரியுமா, காலையில் 9 மணிக்கு தண்ணி அடிச்சுட்டு எல்லாம் என்ன செய்கிறாங்க, எல்லாம் ஃபுல் போதையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காட்சியை பார்த்தோன்னே எல்லாருக்கும் இதுதான் தெரியுது. எப்படி அப்படி அசஸ் பண்ணாங்கன்னு தெரியல. 18 பாஷையில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது என்ன நடக்கிறது? எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னன்னு சொல்லி பேசுகிறாங்க. 14வது வசனத்திலிருந்து கவனிக்க போகிறோம். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். பாருங்க, யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே. ஃபஸ்ட்டு விஷயம், 1வது அதிகாரத்தை கவனிச்சோம்னா, அவர்கள் எல்லோரும் மேல் வீட்டறையில் ஏறினார்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு. மேல் வீடு எதற்காக அது ஒதுக்கப்படும்? ரொம்ப சிம்பிள். தாங்கள் ஜெபிப்பதும் கூடுவதும் தேசத்தில் இருக்கிற யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன்னா இயேசுவை யாராவது பின்பற்றாங்கன்னு தெரிஞ்சா, இயேசுனுடைய சீஷர்கள் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சா அவர்களும் கொல்லப்படலாம். இப்போ பெந்தகோஸ்தே கர்த்தருடைய ஆவியானவர் வந்த உடனே முதல் விஷயம், அவங்க மரிப்பதற்கு தயாராகிட்டாங்க. இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன், பிரசங்கத்தினுடைய முடிவில் நான் கொல்லப்படலாம், நான் சிறையில் அடைக்கப்படலாம், வாதிக்கப்படலாம், நான் வெட்டப்படலாம், என்ன வேண்டுமானால் நடக்கலாம். பேதுருவுக்கு தன்னுடைய ஜீவன் மீது எந்த ஒரு விருப்பமும் இப்பொழுது இல்லை. சேவல் கூறதுக்கு முன்னாடி மறுதளிக்கிற ஒரு நபர், எனக்கு ஆண்டவரை தெரியும்னு சொன்னால் என்னையும் பிடிச்சி சிலுவையில் அடிக்க போகிறாங்க. அப்படி இருந்த நபர் இன்றைக்கு தன் வாழ்க்கையை பற்றி கவலைப்படவில்லை. தயவு செய்து பைபிளை படிக்கிறப்ப நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நான் பிரவேசிக்கிறேன்னு சொன்னால், தன் ஜீவனை விரும்புகிறவன் என்ன செய்வான்? நிச்சயமாக அதை இழந்து போவான்.
நான் என்னுடைய உயிர் காப்பாற்றப்படணும், நான் கொஞ்ச நாள் வாழணும், இந்த உலகத்தில் நான் இருக்கணுன்ற எண்ணத்திலேயே ஒருத்தன் இருக்கிறான்னு சொன்னால் எழுதி வச்சுங்க, அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கு தகுதியற்றவனாக இருக்கிறான். ஏன் தெரியுமா? அவனுக்கு இந்த உலகத்தினுடைய ராஜ்யத்தில் இருக்கிறதுக்கு விருப்பம் இருக்குது. உலக வாழ்க்கையில் அவனுக்கு மிகப்பெரிய விருப்பம் இருக்கிறது. என் ஜீவன் என்னைக்கு போனாலும் எனக்கு கவலை கிடையாது, நான் தைரியமாக இருக்கிறேன். எத்தனை பேர் நீங்கள் சொல்லுவீங்க? எனக்கு இன்றைக்கு என் ஜீவன் எடுத்துக்கொள்ளப்பட்டதுன்னு சொன்னால் ஐ எம் ஸோ ஹாப்பி, ஐ எம் ரெடி. உண்மையாகவே பிடிக்கலன்னு போகிறது வேற, இருக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு வேணான்னு போகிறது வேற. நான் சொல்கிறது, எனக்கு இந்த உலகத்தினுடைய எந்த ராஜ்யமும் எனக்கு பெருசு இல்லை. தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கணும்னா என் ஜீவனை நான் பொருட்டாக எண்ணவில்லை. நான் ரெடியாக இருக்கிறேன். ஐ எம் ரெடி எவ்ரிடே. அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுந்து நிற்கும் போதே அவன் தன் உயிரை தேவன் கையில் கொடுத்துட்டு தான் எழுந்துச்சுன்னா எனக்கு ஓகே. இன்றைக்கி ஊழியர்கள், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டக்கூடிய ஊழியர்கள், தங்களுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்காக ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, இன்க்ளூடிங் மீ, நான் என் ராஜ்யத்தை கட்ட, என் குடும்பத்தை கட்ட, எனக்கு தேவையெல்லாம் உருவாக்கிக்கிறதுக்கு நான் ஊழியத்தை வச்சிருப்பேன்னு சொன்னால் அது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஊழியம் இல்லை. எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் உங்களை பின்பற்றுன்னு சொல்லிட்டு பின்பற்றின பிறகு எல்லாம் எங்களுக்கு கிடைக்குமா நினச்சா அது எவ்வளோ பெரிய பாவம். அப்போது ஊழியத்துக்கு வரவங்க, நான் வெறும் கையோடு வந்தேன், இப்போ 2 பரிவாரங்கள் எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கிறது இல்லை. சாட்சி, வெறும் கையோடு தான் வந்தேன், வெறும் கையோடு தான் நான் என்ன பண்ணுவேன்? என் தாயின் வயிற்றுலேருந்து நான் எப்படி வந்தேன்னா திரும்பி போகும்போது எப்படி போவேன்? அது என்ன, ஊழியத்துக்கு வரும்போது நான் வெறும் கையாக வருவேன், ஊழியத்துக்கு முடிக்கும்போது எனக்கு 2 வீடு, பெரிய 2 பங்களா இருக்கும், 2 கார் இருக்கும், எல்லாம் எனக்கு பெருசு பெருசாக நான் எல்லாத்தையும் வாங்கி வச்சுருப்பேன்னா நான் என்ன ராஜ்யத்தை கட்டினேன்? சரி, இட்ஸ் நாட் ஃபார் எல்லாரையும் கை காட்டி, என்னையும் சேர்த்தான் கை காட்டி தான் சொல்கிறேன். எந்த ராஜ்யத்துக்கு நம்ம வேலை செய்கிறோம்? ஒரு ஊழியனுடைய வேலை என்ன? முதலாவது தன்னைத்தான் அவன் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு கர்த்தரை பின்பற்றி வந்து அவன் சொல்லணும், நான் என் வாழ்க்கையை பார்க்கவே மாட்டேன், இனிமே நான் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டப்பட்டேன். ஏன் தெரியுமா? என் வார்த்தையை கொஞ்சம் கேளுங்க. என் வார்த்தைக்குள்ளே ஒருத்தருடைய வார்த்தை இருக்குது. நாம் பேசக்கூடிய இந்த வார்த்தைகள் என்னன்னு கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அவர் சொல்கிறக்கூடிய அடுத்த வசனம் பாருங்கள், 15. நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல, பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலையாய் இருக்கிறதே. பாருங்க, நீங்க நினைக்கிற எதுவும் இங்க இல்லை. தேவன் நினைத்திருக்கிற நினைவுகளே இங்க நிறைவேறி கொண்டிருக்கிறது. தேவன் என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அதான் நடக்குது. என்ன நினைச்சார் அவரு? யோவேல் தீர்த்திருக்கிற புஸ்தகம் நீங்க வாசித்திருக்கிறீங்கல்ல யூதர்களே, உங்க கையில யோவேலுடைய புஸ்தகத்தை நீங்க வாசித்திருப்பீங்க. எத்தனை முறை வாசித்திருப்பீங்க நீங்க? யோவேல் 2வது அதிகாரத்தில் இந்த வசனம் இப்படி இருக்குதுப்பா, வாசிங்க. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். பாருங்க, ஒட்டுமொத்த தேசத்திலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஊழியக்காரங்க மட்டும் இல்லை, வாலிபர்களும் சேர்த்து அங்கே இருக்கிற எல்லார் மேலும், உங்களுடைய குமாரர், உங்களுடைய குமாரத்தி, ஈவன் டு த சில்ட்ரன், எல்லாரும் இன்க்ளூடட். அங்கே ஊழியக்காரன், வாலிபர், பெரியவர்கள், குமாரர், குமாரத்தி, எல்லார் மேலேயும் ஆவியை கொடுப்பேன். அப்படி சொல்லியிருக்கா இல்லையா? அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ப்ளீஸ், தெளிவான ஒரு விஷயம், கர்த்தர் என்ன நினைக்கிறார், கர்த்தர் என்ன திட்டமிட்டிருக்கிறார், கர்த்தருடைய தெளிவான திட்டம் எது என்று புரிந்து
அதை மக்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய வேலை யாருடைய வேலை தெரியுமா? ஊழியக்காரனுடைய வேலை. நான் என்ன விரும்புகிறனோ, நான் என்ன பேசணும்னு நினைக்கிறனோ, இந்த மக்களை எப்படிலாம் எனக்கு கட்டி வச்சுக்கணும்னு நினைக்கிறனோ, அதுக்கு ஒரு வசனத்தை இங்கே அங்கேயும் தூக்கி போட்டு குக் பண்ணி மக்களை அப்படியே மெஸ்மரைஸ் பண்ணி வச்சுருக்கிறது ஊழியக்காரன் இல்லை. ஊழியக்காரன் பேசணுன்னா நீங்கள் நினைக்கிறதில்ல, நான் நினைக்கிறதில்ல, தேவன் என்ன நினைக்கிறாருன்னு பேசணும். தேவன் என்ன திட்டமிட்டார், ஏற்கனவே என்ன சொல்லி வச்சார், அதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு, ஏன் இது நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, நீங்கள் பார்க்குற இந்த காட்சியெல்லாம் தயவு செய்து இந்த காட்சி நிறுத்திட்டு அதுக்கு உள்ளே ஒன்று இருக்குது, நீங்கள் பார்க்குறீங்களா? என்ன தெரியுமா? குறிப்பாக 22வது வசனம். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். இதுதாங்க இப்போ மத்தேயு 4வது அதிகாரத்தில் நம்ம படித்தோம். என்ன படித்தோம்? அவர் எல்லா இடத்திலும் சுற்றி நடந்து வந்து பிசாசுகளை துரத்தினார், வியாதிகளை சொஸ்தப்படுத்தினார், எல்லா விதமான அற்புதங்களையும் செஞ்சார். எதற்காக? அவர் தேவனுடைய குமாரன்னு இந்த பூமியில் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும். அவரை வெளிப்படுத்துவதற்கு உதவி செய்தார். அற்புதம் அடையாளம்லாம் எதற்கு? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன்னு வெளிப்படுத்துறதுக்கு. அவர் வெளிப்படுத்தி உங்களுக்கு அறிவித்தார். ஆனால் நீங்கள் அற்புதம் பார்க்க, அதிசயம் பார்க்க, அடையாளம் தேட, உங்களுடைய காரியங்களுக்கெல்லாம் உங்களுக்கு அவருக்கு தேவைன்றதுக்கு அவர்கிட்ட போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு என்ன பண்ணிட்டீங்க தெரியுமா? அவர் யாருங்கிறத புரிஞ்சுக்கிறதுல மிஸ் பண்ணிட்டீங்க. அவர் வந்த நோக்கம் நான் தேவனுடைய குமாரன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்கு வந்தார். நீங்கள் அதை விட்டுட்டீங்க. எதை தெரியுமா எடுத்துக்கிட்டீங்க? உங்களுக்கு அற்புதம் வேணா அவர்கிட்ட வந்தீங்க, அதிசயம் வேணா அவர்கிட்ட வந்தீங்க, அதோடு முடிச்சுக்கிட்டீங்க. நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு உதாரணத்தை யோசித்து பாருங்கள். இப்போது இந்த ஆராதனை முடிஞ்ச உடனே உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு காலையில் ஒரு 12:30 அந்த டைமில் சார்லிதான் பாஸ்டர் இங்கே வரார். என்னைக்கு இந்த ஆராதனைக்கு வரார். ஸோ வராருன்னு ஒன்று நீங்கள் எல்லாமே சந்தோஷமாக அவரை எதிர்கொண்டு போகிறீங்க. வரும்போது அவர் கூட பாஸ்டர்ஸ் எல்லாருமே வராங்க. வந்த உடனே அவங்க கைகளில் நிறைய கிஃப்ட் வச்சுருக்குறாங்க. உங்களெல்லாம் பார்த்த உடனே எங்களுக்கு கிஃப்ட்டை கொடுக்குறதுக்கு. வந்த உடனே நீங்கள் அவங்கள பார்த்து ஸ்தோத்திரம் சொன்னீங்க, ரைட், உடனே கிஃப்ட்டு கொடுத்தாங்க. கிஃப்ட்டை வாங்கிட்டு எல்லாருமே கிஃப்ட்டோடு அப்படியே உட்காந்துக்கிட்டு எல்லாம் கிஃப்ட்டை தூக்கிட்டு அங்கங்கே ஓடிட்டு அவரை தனியாக அங்கேயே நிற்க வச்சுட்டு வந்தோம்னா எப்படி இருக்கும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி தான் பண்ணிட்டாங்க. அவர் யார் என்று புரிய வைக்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமும் அடையாளமும் இன்றைக்கி மையப்படுத்தப்பட்டுடுச்சு. ஆனால் அவர் ஏன் வந்தாருங்கிறத மிஸ் பண்ணியாச்சு. அதை தான் பேதுரு அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறார். அப்படி இருந்தும் பாருங்கள் 23 என்ன வார்த்தை சொல்லுது? அப்படி இருந்தும். இதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிவின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். நீங்கள் அந்த இயேசுவை கொலை செஞ்சீங்க. தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்திலே இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கி இருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான். நீங்கள் எல்லாம் பைபிள் கையில் வச்சிருக்கீங்களாப்பா? பேதுரு தான் சொல்கிறார். பைபிள் வச்சுருந்தீங்கன்னா சங்கீதம் 16 படிச்சிருக்கிறியா? நீங்கள்
சங்கீதம் 16 தாவீது இப்படி எழுதினார்ல, அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர்னு எழுதினாரு. உங்கள் கோத்திர தலைவன் நம்ம எல்லாருக்கும் தாவீதுன்னு பேர் சொன்னால் யாரும் என்ன பண்ண போகிறதில்ல, தூரமாக யோசிக்க போகிறதில்ல. நமக்கு முன்னாடி இந்த ராஜா தாவீது நம்ம சொந்தக்காரரு, நம்ம தாத்தா. என்ன சொன்னார்? என் ஆத்துமாவை. யாரை பற்றி சொன்னாருங்க? பைபிள் ஒரு நாள் படிச்சிடல, அதுக்கு அர்த்தம் தெரியுமா? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து இரத்தத்தை சிந்தி அவர் அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார். இந்த பூமியில் இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது. அவர் உயிரோடு எழுந்தது தான் எல்லாரும் சந்தேகப்படுறீங்க. ஆனால் வேதம் ஏற்கனவே சொல்லியிருக்குது அவர் உயிரோடு எழுப்ப முடியும்னு சொல்லி வேதம் சொல்லியிருக்குது. நீங்கள் படிச்சிருக்கீங்களா? விளக்கம் கொடுக்குறாருங்க. படிப்பறிவில்லாத ஒரு மீன் பிடிக்கிற ஒரு நபர் பெரிய அளவுக்கு யூனிவர்சிட்டிக்கோ இல்லை பெரிய ஒரு தியாலஜிக்கல் செமினார்லேயோ உட்காந்து படித்த ஒரு ஆள் இல்லை. பட் அவர் முழுமையாக பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுத்த உடனே அவர் பேசக்கூடிய அவருடைய வார்த்தைகள், அவருடைய கோர்வை, இவையெல்லாம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறதை அங்கே இருக்கிற எல்லாருடைய கண்ணும் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு இங்கே ஒரு சான்ஸ் கொடுக்குறோம், கர்த்தரை நீங்கள் ஆராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆராதிக்கிறதுக்கு சான்ஸ் வரும்பொழுது ஒவ்வொரு ஷேரிங் முடிஞ்ச பிறகு நீங்கள் யாருன்னு தெரியும். ஏன் தெரியுமா? மோஸ்ட்லி we are led by our own spirit. We are led by our thoughts and feelings. நம்ம பயப்படுறோம். இங்கே வந்து நின்னா நமக்கு அப்படியே உதறுது. இங்கே நம்மளால் அதை பேச முடியல. 15 வருஷம் 20 வருஷம் நம்ம விசுவாசியாக இருப்போம். முன்ன சொன்ன கருத்துக்கும் பின்ன சொன்ன கருத்துக்கும் இணைப்பு இருக்காது, தொடர்பு இருக்காது. என் வாழ்க்கைக்கும் வசனத்துக்கும் தொடர்பில்லாத ஏதோ ஒன்றை பேசுவேன். நான் சந்திக்கிற இடங்களில் யாரோ ஒருத்தர் என்ன ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லணும் எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு குழப்பமாக இருக்குது, சந்தேகமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்தில் தெளிவாக நீங்கள் இந்த வசனம் வாசிச்சிருக்கீங்க. இந்த வசனத்தினுடைய அர்த்தம் இதுதான். இவ்வளோ வருஷமாக யூதர்கள் அத்தனை பேரும் தப்பாக நினச்சிட்டு இருக்கிறாங்க அந்த வசனத்தை. அந்த வசனத்துக்கு அர்த்தமே தெரியாது. நான் தைரியமாக பேசுகிறேன்ப்பா. 29 சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்க. நான் தைரியமா சொல்றேன், இதுதான் உண்மை. ஒட்டுமொத்த யூதர்களும் இதுதான் அர்த்தம் தனியா எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்ப புதுசா ஒருத்தர் வந்து என்ன சொல்றாரு? அது இல்லப்பா அர்த்தம், இதுதான் அர்த்தம். நீங்க யோசித்து பாருங்களேன். தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தை அவர் சொல்ல போறார். நீங்க உண்மையான சத்தியம் இதுதான். யார் எதிர்த்தாலும் சரி, யார் அதுக்கு பிரச்சனை பண்ணாலும் சரி. என்கிட்ட ஒரு சிலர் கேட்பாங்க, பாஸ்டர் நீங்கள் தைரியமாக இதெல்லாம் யூடியூப்பில் பார்ப்பாங்களே, யாராவது பாஸ்டர் உங்ககிட்ட சண்டைக்கு வர மாட்டாங்களா? நான் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற சுய லாபம் இல்லாமல், சுய நோக்கம் இல்லாமல் நான் அனுபவிக்கிற சத்தியத்தை, என் வாழ்க்கைக்கு தேவையான சத்தியத்தை தான் நான் போதிக்கிறேன். இதனால் என் ராஜ்யத்தை கட்ட நான் விரும்பலை. எனக்கு ஒரு லாபம் வரும்னு நான் செய்யலை. எனக்கு நான் உத்தமமாக நிற்கிறேன். என்னது? என் தேவன் என்கிட்ட கொடுத்துருக்கிற சத்தியத்துக்கு நான் உத்தமமாக நிற்பேன். நான் தைரியமாக பேசுகிறேன். என்ன பண்ணீங்க நீங்கள் எல்லாரும்? தாவீதை பற்றி யோசிக்கிறீங்களே, தாவீது உயிரோடு இருக்கிறாரா? அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. தாவீது இன்னும் உயிரோடெல்லாம் எந்திரிக்கல. அப்போ இது யாரை பற்றி சொல்லிக்க தெரியுமா? இயேசுவானவரை பற்றி தான். அவர் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவர் சொல்கிறார். 31
அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். இப்ப பேசுன இது எல்லாம் யார் கொடுத்தது தெரியுமா? பிதாவாகிய தேவன் கொடுத்தார். இப்ப நல்லா கவனிங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இயேசுவானவர் சொல்றார், நான் என் சுயமாய் பேசவில்லை. யார் சொன்னதை நான் பேசுகிறேன்? பிதாவானவர் சொன்னதான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். பிதாவானவர் நானும் ஒன்றா இருக்கிறோம். பிதாவானவர் தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறான்னு சொன்னால் எல்லாம் கல் எடுத்து அடிப்பாங்க, கல்லுகளை கையில் எடுத்துப்பாங்க, எல்லாரும் தேவதூஷன் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ தைரியமாக ஒருத்தர், இது யார் பேசிக்கிட்டு இருக்கிறா? இப்போ தேவன் பேசிக்கிட்டு இருக்கிறார். தைரியமாக பேசினார். சங்கீதம் 110 கோட் பண்ணி சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே மன்னிக்கணும் 34 தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லியிருக்கிறான். பைபிளில் 110 சங்கீதத்தில் முதல் வசனம் சொல்லுது, கொஞ்சம் படிப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். 110:1 வாசிங்க பார்ப்போம். இப்போது கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி. இப்போ பைபிளை நீ ஒழுங்காக படிச்சிருந்தா கர்த்தர்னு இருக்குது, ஆண்டவர்னு 2 வார்த்தை இருக்குது. எப்படி இது 2 வந்திருக்கும்? கர்த்தர் என் ஆண்டவருடனே சொல்லியிருக்கிறாருன்னு இருக்குல்ல, நீ கேள்வி கேட்டிருக்கணும் இல்லை? இது யார்கிட்ட சொன்ன விஷயம்னு நீ ஆராய்ஞ்சிருக்கணும் இல்லை? தாவீது சொல்கிறாப்புல, கர்த்தர் என் ஆண்டவருடனே. அந்த ஆண்டவர் யாரு தெரியுமா உங்களுக்கு? அதனால தான் அவர் சொல்கிறார் 36, ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும். தேவன் யார் ஆண்டவராக்குனாரு? நீங்கள் அங்கே சங்கீதம் 110 கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார்னு தாவீது சொன்னார்ல, அந்த ஆண்டவர் யார் தெரியுமா? நீங்கள் சிலுவையில் அடித்த அந்த இயேசு தான். இந்த இயேசு உங்கள் ஆண்டவர்ப்பா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இது ஒரு பிரசங்கம். இந்த ஒரு பிரசங்கத்தை செய்கிறதுக்கு முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு ஊழியக்காரன், பரிசுத்த ஆவியானவர்ல நிரம்பின ஒரு ஊழியக்காரன், அவனுடைய பிரசங்கத்தை கேட்க 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 என்ன நடக்கும் தெரியுமா? ஒரிஜினலான பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படக்கூடிய ஒரு ஊழியக்காரன் மூலமாக வெளிப்படக்கூடிய வார்த்தையை கேட்கும்போது உள்ளம் உடைய ஆரம்பிக்கும், உள்ளம் குத்த ஆரம்பிக்கும். ஜனங்க என்னன்னு தெரியலையே, அது என்னன்னு தெரியணும்னு சொல்லி எதிர்பார்த்து உட்கார்ந்துருந்தால் அது குத்த ஆரம்பிக்கும். கடின இருதயத்தோட. ஒருவேளை பவுல் சொல்கிறார் 37 வாசிங்க. இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். ஒவ்வொருத்தரும் அங்கங்கே பக்கத்தில் இருக்கிற அப்போஸ்தலரை பார்த்து கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்யணும்? இருதயம் குத்தப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? ஒரே ஒரு பிரசங்கம் அன்றைக்கு குத்தப்பட்ட அத்தனை பேரும் கவுண்ட் பண்ணி பார்த்தாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க அத்தனை பேரையும் கவுண்ட் பண்ணாங்க, 3000 பேர். ஒரே ஒரு மெசேஜ் 3000 பேர் தொடப்பட்டாங்க. ஒரே ஒரு செய்தி தான். எனக்கு பெரிய சந்தேகம் இருக்குது. 3000 பிரசங்கமாவது நம்ம கேட்டிருப்போம். நம்ம இருதயம் குத்தப்படுறதே இல்லையே. அப்போது இப்படி சந்தேகப்படலாம், இந்த பாஸ்டர் உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பாஸ்டரா? நாம் உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவங்களாக இருக்கிறோமா? ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுல மிகப்பெரிய பங்கு யாருக்கு இருக்குது? பரிசுத்த ஆவியானவருக்கு இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் செய்கிறதுக்கு
முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்த சுய விருப்பம் இல்லாமல், சுய சிந்தை இல்லாமல், சுய பலத்தோடு செய்யாமல் பரிசுத்தாவியானவர் சொல்கிறத மட்டும் சொல்லக்கூடிய ஊழியக்காரனாக இருந்தால் நிச்சயம் இருதயம் குத்தப்படணும். அப்போ அவருக்கு ஒரு புத்தி சொன்னார். என்ன பண்ணார் பாருங்க, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்புங்க, ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீங்க, வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும், சரி, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும். யாராவது பைபிள் படிக்கிறதுல மிஸ்டேக், நான் படிக்கிறதுல மிஸ்டேக் இருந்தால் சொல்லிடுங்க. நீங்கள் மட்டும்தான் ரட்சிக்கப்படுவீங்க, உங்கள் பிள்ளைங்கள்லாம் ஒரு 25 வயசு வரும்போது தான் ரட்சிக்கப்படுவான்னு இருக்குதா? வாக்குத்தத்தமானது பரிசுத்தாவியானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும். நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம் தெரியுமா? இன்றைக்கி கர்த்தர் பொழிந்திருக்கிற இந்த ஆவியானவர் ஊழியக்காரன், ஊழியக்காரி, மூப்பர்கள், வாலிபர்கள், குமாரர், குமாரத்தி, உங்கள் எல்லாருக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கும், எல்லாருக்குமே உண்டு. வாங்க. அதனால தான் ஐபிசி திருச்சபை பிள்ளைகளை தள்ளி வைக்கிறதில்ல. பிள்ளைகளை கர்த்தருடைய திட்டத்துக்குள்ளே, ஏன்னா பழைய உடன்படிக்கையிலே பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா புதிய உடன்படிக்கையில் பிள்ளைகளை தூக்கி தூர வைக்கிறதில்லை. அவர் சொல்கிறார் பாருங்க, இன்னும் அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரைட், அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக என்ன பண்ணாங்க, ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம். இப்போ இதுதான் ரொம்ப முக்கியம். ஊழியக்காரன் அநேக வார்த்தையில் புத்தி சொல்லி சாட்சி சொல்லி கர்த்தருடைய நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டார், இதை செய்யுங்கன்னு சொன்னாங்க, சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டவங்க ஞானஸ்நானம் பெற்று ராஜ்யத்துக்குள்ளே உள்ள வந்துட்டாங்க. இங்கே ஒரு பிரச்சனை நடக்கும். மெசேஜுக்கு நாம் அங்கே மார்க் போட்டுன்னு உட்காந்துருப்போம். மெசேஜுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏன் இது ஏன் அது அப்படின்னு உட்காந்துருப்போம். நான் என்ன செய்யணும், கர்த்தர் என்கிட்ட பேசினார், என் இருதயம் இன்னைக்கு குத்தப்பட்டுச்சு, நான் என்ன செய்யணும், இதெல்லாம் மாற்றுப்பா, இதெல்லாம் சரி பண்ணிக்கோ, நீ இப்படி நட. யார் கீழ்ப்படிஞ்சு, யார் சந்தோஷமாக, யார் ஒப்பு கொடுத்தாங்களோ அவங்க தான் தேவனுடைய ராஜ்யத்தில் தங்களை இணைச்சிக்கிட்டாங்க. தேவனுடைய ராஜ்யம் துவங்க ஆரம்பித்தது. தேவன் இனிமேல் செயல்படுவார். என்ன பண்ணணும், நீ நினைக்கிறத பேசக்கூடாது, நீ நினைக்கிறபடி நடக்கக்கூடாது, தேவன் சொல்கிற மாதிரி தான் நடக்கணும். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணலாங்க, இனிமேல் நான் சொல்கிறது நடக்கக்கூடாது, தேவன் சொல்கிற மாதிரி தான் எல்லாம் நடக்கணும். கர்த்தருடைய ராஜ்யம் இருக்குது, தேவனுடைய ராஜ்யம் இருக்குது, நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டேன்னா நான் என்ன பண்ணலாம்? அவங்க செஞ்ச காரியம் தான். என்ன பண்ணாங்க பாருங்க, 42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், பாருங்க ப்ளீஸ் கவனிங்க, ஒரு ஊழியக்காரன் தன்னை வெறுத்து துணிந்து தன் வாழ்க்கையை எண்ணாமல், ஜீவனை எண்ணாமல், கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிற மாதிரி வசனத்தை வசனத்தின்படி போதித்து மெய்யான சத்தியத்தை போதிக்கும் பொழுது உணர்வடைந்து நான் இனிமே என்ன செய்யணும்னு சொல்லி மனம் திரும்பினவங்க, ரட்சிப்புக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு அவங்க ரொம்ப கவனமாக ஃபாலோ பண்ண வேண்டியது எது? உபதேசத்தை ஃபாலோ பண்ணணும். அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும், அந்யோன்யம்னா ஐக்கியம், அப்பம் பிட்குதலிலும், இது உண்மையாகவே ஆரம்ப காலங்களில் சாப்பிட்றத கூட ஒன்றா தான் சாப்பிட்டாங்க. ஜெபம் பண்ணுதலிலும், ஜெபம் பண்ணுதல் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அவங்க உறுதியாக தரிச்சிருந்தாங்க. எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்ட பிறகு நீ நான் எதுவுமே இல்லை. உனக்கு இது வேணுமா? ரைட். உங்களுக்கு இது வேணுமா? ஓகே. நான் இப்போ இந்த சம்மர் கேம்புக்காக உங்களை கூப்பிட்டு போய் வரும்போது ஒரு பெரிய லிஸ்ட் எனக்கு வந்திருக்குது. எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் நடந்துச்சு.
நான் பெரிய அனலைஸ் கையில் வச்சுருக்கிறேன். யார் யாருடைய சுபாவம் என்னென்னலாம் பண்ணியிருக்கிறோம். பாஸ்டர் உங்கள் உபதேசத்தை நாங்கள் கேட்குறோம். ஐக்கியமா? எங்கள் ஐக்கியம் சூப்பர். எப்படி தெரியுமா? மேலே ஸ்தோத்திரம் சொல்லுவோம், உள்ளே நாங்கள் ஐக்கியப்பட மாட்டோம். ஜெபம், அப்பம் பிட்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால் நாங்கள் எல்லாரும் பந்தி இருக்கிறது, ஒரே பந்தி இது, ஒரே வீடு இது. நாங்கள் எல்லாரும் இனிமேல் கர்த்தர் சொல்கிறத மட்டும்தான் கேட்போம். கர்த்தருடைய உறவில் இருப்போம். நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம், ஒன்றாக இருப்போம். இனிமே இந்த ஆராதனை முடிஞ்ச பிறகு நம்ம யாருன்னு தெரியும். சாப்பிடும்போது நம்ம யாருன்னு தெரியும். பயணம் பண்ணும்போது நம்ம யாருன்னு தெரியும். நம்ம போயிட்டு போட்டில் போகும்போது நம்ம யாருன்னு தெரியும். நம்முடைய ஒரிஜினாலிட்டி என்னன்னு தெரியும். நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்களா? நம்ம எல்லாம் இருதயத்தில் குத்தப்பட்டவங்களா? நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்தோமா? இல்லை இன்னும் நம்ம இருதயம் குத்தப்படாமல் மீட்கப்படாமல் மாம்சத்துக்குரியவங்கள உலகத்துக்குரிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா? தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்குது? போதிக்கிறதுக்கு ஒரு போதகர் இருக்கிறாரு, பரிசுத்தாவின் போதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் நம்ம குத்தப்படுறதே இல்லை. நான் என்ன செய்யணும்னு கேட்குறதே இல்லை. இதெல்லாம் சரி பண்ணிங்கன்னு சொன்னால் அது கீழ்ப்படுகிறதே இல்லை. நான் உபதேசத்தை சரியாக கேட்குறதில்ல, அந்யோன்யத்தை ஒழுங்காக நான் அதில் இருக்கிறதில்ல, ஐக்கியத்தில் சரி இருக்கிறதில்ல, அப்பம் பிடிக்கிறதுல சரி இருக்கிறதில்ல, ஜபம் பண்ணுறதில் சரி இருக்கிறதில்ல. எல்லாம் ஒன்றான்னு கேட்டால் கொஞ்சம் நேரத்தில் நான் யாருன்னு காட்டுவேன். நாங்கள் ஒன்று தான், ஒரே சபை தான். ஆனால் ஒன்றா இருக்கிறோமா? இல்லவே இல்லை. பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம ஒன்றா இருந்தால் தான் அது தேவனுடைய ராஜ்யம். நம்ம ஒரே மாதிரி பார்த்தா தான் தேவனுடைய ராஜ்யம். ஒரே ஐக்கியத்தில் வந்தால் தான் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனார் இயேசுவானவர். நீங்கள் என்ன தெரியுமா பண்ணோம்? பேதுரு, உபதேசத்தை கரெக்டாக பண்ணணும், அந்யோன்யம் கரெக்டாக இருக்கணும், அதே போல் அப்பம் பிடிக்கிறதுல கரெக்டாக இருக்கணும், ஜபம் கரெக்டாக இருக்கணும், எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றா இருக்கிறதுக்கு பார்க்கணும். அதுக்கு தான் நான் ஜபம் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் ஒன்றா இருக்கணும். எத்தனை பேருக்கு வருத்தம் தெரியுமா? எவ்வளவு நமக்குள்ளே பிரிவு இருக்குது தெரியுமா? எவ்வளோ மனசுக்குள்ளே ஓரத்தில் நம்ம ஒவ்வொன்றும் நம்முடைய சுயத்தை பற்றி யோசிப்போம் தெரியுமா? இது ஏன் சபை, இது என் குடும்பம், இது என் வீடு, இது எல்லாம் என்னுடையது சொல்லுவோமா? முந்தின நாள் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட், ஒரு சின்ன தம்பிக்கு அடிபட்டுடுச்சு. ஒரு சகோதரி நடந்துக்கிட்ட விதத்தை நான் பார்த்தேன். தன் சொந்த பிள்ளைக்கு என்ன நடந்தால் எப்படி துடிக்குமோ, எப்படி இருக்குமோ, அதை இன்னொரு சகோதரியுடைய கண்ணில் பார்த்தேன், அவங்களுடைய முகத்தில் பார்த்தேன், அவங்களுடைய செயலில் பார்த்தேன். இட்ஸ் நாட், இது ஏதோ ஒரு குழந்தைகளை, இங்கே இருக்கிற அவ்வளவு பேரும் என்னுடைய குழந்தை, என்னுடைய பிள்ளைங்க. நான் என்ன செய்வேன்? இது எனக்கு தேவன் கொடுத்துருக்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நான் வந்துட்டேன். நாங்கள் எப்படி தெரியுமா இருப்போம் அப்படின்னு அந்த முதல் திருச்சபை எப்படி தெரியுமா இருந்தாங்களா? அடுத்த வசனத்தில் பாருங்களேன். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதுக்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். நம்ம கேரளா போக போகிறோம், எல்லாருக்கும் தேவையானது கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? எனக்கு கொடுக்கறதுக்கே என்கிட்ட இல்லை, எல்லாருக்கும் நான் எங்கே கொடுக்குறது? முதல் திருச்சபை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்த பிறகு எந்த உண்டுன்னு யாரும் பேசிக்கலையா? இது என்னது, இது உண்ணுது அப்படிலாம் இல்லை. எங்கள் வீட்டில் ஒரு 4-5 பசங்க வந்திருந்தாங்க, கொஞ்ச நாளாக இருந்தாங்க. என்னுடைய டிஷர்ட் எதுவுமே என்கிட்ட இல்லை. இப்போது எல்லாம் யாருடைய டிஷர்ட்டு? என்னடா எனக்கு டிஷர்ட் வேணும் அப்படின்னா, இது என்ன மாமா உங்களுது எந்தன்றீங்க? இது எல்லோரும் யாருது? நம்மளுது. நீங்கள் யோசிங்களேன். ஒரு எக்ஸாம்பிள், அது இந்த சர்ச்சில் இது எல்லாருடையது. இது நீங்கள் நம்ம என்ன யோசிப்போம்? நம்ம தட்டுக்கு வந்துருச்சு, நம்மளுது இல்லை. அன்னைக்கு எல்லாருக்கும் பொதுவாக இருந்துச்சு. அடுத்தது அவங்க செஞ்சது, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து, இனிமேல் நாளையிலேருந்து எல்லாருமே எங்கே வரணும்? வச்சு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நாங்கள் சனிக்கிழமை ஒரு ஃபங்க்ஷன் நடந்து அன்னைக்கு வந்துட்டு போய் திரும்ப ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்? யோசிப்போம். இதில் அனுதினமும் நான் எங்கே வர்றது? அனுதினமும் தேவாலயத்தில் தரித்திருந்து
வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. மகிழ்ச்சியோட இருந்தாங்களாம், கபடம் இல்லாத இருதயம் இருந்துச்சான். அப்போ முன்னாடி என்னவா இருந்திருப்பாங்க? எல்லா கபடமும் இருந்திருக்கும். இப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்த பிற்பாடு அவங்களுக்கு கபடம் இல்லை, அவங்களுக்கு மகிழ்ச்சி உள்ள ஒரு இருதயம். எல்லாரிடத்திலும் தயவு பெறணும்னா என்ன நடந்திருக்கு பாருங்க. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். சபையில் ஒருத்தனை கொண்டாந்து சேர்க்கிற வேலை யாருது? ராஜ்யத்துக்குள்ளே சேர்க்கிற வேலை யாருது? கர்த்தருது. அவர் சேர்க்கணுன்னா நீங்கள் முதல்ல அந்த ராஜ்யத்தில் இருக்கணும். சபை அந்த வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை தான் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு புது மனுஷன் வரணும்னா நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கணும். சபை உலகமாக இருந்துச்சுன்னா இன்னொரு ஆத்மாவை கொண்டாந்து சேர்த்து எதுக்கு அவனையும் வேஸ்ட் ஆக்கணும்? உங்கள் மார்க்கத்தாக நான் ஆகும்படி பூமியே என்ன பண்ணுவீங்க? நீங்கள் சுற்றி வருவீங்க. அவன் உங்களுடைய மார்க்கத்தான ஆன பிற்பாடு உங்களை காட்டிலும் அவன் என்ன பண்ணுவீங்க? மோசமான கேடுள்ளனா மாற்றி வச்சுருப்பீங்க. அதனால தான் சர்ச்சில் நிறைய பேர் ஆண்டவர் சேர்க்கறதில்லை. நம்ம சர்ச்சு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருந்தால் தான் இன்னொரு ஆத்மா உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ யார் சரியாகணும்? ஃபஸ்ட்டு ஊழியக்காரன் சரியாக இருக்கணும். அவன் தன்னை வெறுத்து உண்மையாகவே கர்த்தர் சொல்கிற மாதிரி வார்த்தையை கட்டணும். வார்த்தையினால் மக்களை உண்மையாகவே உணர்த்தணும். ஒரு மெசேஜ் ஒரு மனுஷனுடைய உள்ளத்தை குத்தணும். நாம் தான் கேட்கும்போதே இன்றைக்கி என் பொண்டாட்டிக்கு நல்லா குத்திருக்கோம் அப்படின்னு தானே உட்காந்துருக்குறோம். இன்றைக்கி மெசேஜெல்லாம் இன்றைக்கி பாஸ் செம்ம காட்டினார். அவங்க எல்லாருக்கும் இன்றைக்கி புரிஞ்சிருக்குங்க. அவருக்கு கடைசி வரைக்கும் என்ன பண்ணது? ஏன்னா அவங்க ஒய்ஃபும் அப்படி தானே உட்காந்துருப்பாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரருக்கு என்ன பண்ணார்? இன்றைக்கி பாஸ்டர் பேசினார். எங்கள் வீட்டுக்காரங்க தான் இது மெசேஜ், அவங்களுக்கு தான் செய்தி. இன்றைக்கி எனக்குத்தான் இந்த வார்த்தை. யூதர்களே, பைபிளை நீங்கள் கையில் தான் வச்சுருந்தீங்க. சங்கீதம் 16 படிச்சிருப்பீங்க, சங்கீதம் 110 படிச்சிருப்பீங்க. ஆனால் அர்த்தமே தெரியாமல் உட்காந்துருக்குறீங்களே. உங்களை பற்றி தான் சொல்லியிருக்குது. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லியிருக்குது. மாறிடுங்க. நாங்கள் என்னங்க பண்ணணும்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரணும்னா இது எல்லாத்தையும் விட்டு விலகி உங்களை ரட்சித்துக்குங்க. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே என்ட்ரு ஆகுங்க. சரி, நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணிட்டோம்? நீங்கள் சொல்கிற உபதேசத்தை நாங்கள் கேட்கணும். நாங்கள் உண்மையாகவே கர்த்தருடைய சமூகத்தில் இணைஞ்சிருக்கணும், ஒன்றா இருக்கணும். எங்கள் ஐக்கியம் உண்மையாக இருக்கணும், கபடம் இருக்கக்கூடாது. நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும். அந்த ஒற்றுமையாக இருக்கிறது தான் தேவனுடைய ராஜ்யம். அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டு நான் நீன்னு போட்டி போட்டுக்கிட்டு இந்த சபையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம, மன்னிக்காமல், இணைஞ்சு வராமல், சத்தியத்துக்கு வேறு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு தேவனுடைய ராஜ்யமே சரியில்லை. அப்போது கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்க்கறது என்ன பண்ணிக்கிறார்? இப்போ நிறுத்தி வச்சுக்கிறார். என்ன பாஸ்டர், நிறைய இடத்துல சபையில் பார்த்தீங்கன்னா 50,000 பேர் இருக்கிறாங்க, 1,00,000 பேர் இருக்கிறாங்க. ஹலோ, அவங்களாம் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய துவக்க விஷயத்தில் இருக்கிறாங்க. என்ன விஷயம் அது? தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, வாங்கன்னு கூப்பிட்ற இடத்துல இருக்கிறாங்க. அவங்க அங்கேயே உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க யாராக மாற்ற மாட்டாங்க தெரியுமா? சபையில் கொண்டு வந்து ஒரே கிறிஸ்துவை போல ஒரு மனுஷனாக மாத்திர வேலை நடக்காது. அதனால் அவங்க கூட்டம் நிறைய இருக்கும். இங்கே சபை இல்லாத இருக்கிறதுனால தேவன் ஒருத்தரை உள்ளே கொண்டு வர்றதுக்கு தயங்குறார். அப்போ 2 பேர் சரியாக இருக்கணும். ஊழியக்காரனும் சரியாக இருக்கணும், விசுவாசிகளும் சரியாக இருக்கணும். விசுவாசிகள் எங்களுடைய கடமை என்ன? ஊழியக்காரன் கடமை என்ன? தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும். நம்ம என்ன செய்யலாம்? 2 பேரும் சரியில்லைன்றதை என்னை கர்த்தர் பேசினார்னா யாரையை பற்றி பேசினார்? அவர் பாவம் பேசிட்டோம். விசுவாசிங்க சரியில்லை. ஆமாம் பாஸ்டர், விசுவாசிங்களாம் எங்கள் பாஸ்டர் சரியாக்குறாங்க. எந்த விசுவாசியும் சரியில்லை பாஸ்டர். ஹலோ, அது உங்கள்கிட்ட தான் பேசுகிறாருங்க. உன் இருதயம் குத்தப்படாதா? இந்த சபையில் ஒரு ஆத்மா உள்ளே வர்றதுக்கு தடையே நீ தான்னு சொல்லிகிட்டு இருக்கிறாரு. ஏன்னா நீ இன்னும் விளக்க வேண்டியதை விளக்கலை, சேர்க்க வேண்டியதை சேர்க்கலை.
நீ பரிசுத்த ஆவியானவர் கட்டுப்படல. உன் மாம்சம் சொல்கிறத கேட்ப, உன் மனசு சொல்கிறத கேட்ப, பிசாசு சொல்கிறத கேட்ப, நீ ஊழியக்காரன் சொல்கிறத கேட்க மாட்ட, நீ ஒவ்வொரு மெசேஜிலும் உணர்த்தப்பட்டு திருந்த மாட்ட. நீ தான் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒருத்தன் உட்பிரவேசிக்காதபடிக்கு மூடி போடுற ஆள் நீ தான். நான் என்ன ஆராயிறேன்? என் பிரசங்கம் நயவசனிப்புக்குரியதாக இல்லாமல், என் வசனம் எந்த ஒரு இச்சக வார்த்தையோட, என் வசனம் ஒரு பொழுதும் மக்களுக்கு சமாதானம் சொல்லணும், மக்களை தக்க வச்சுக்கணும், நான் மக்களுக்காக இதை பண்ணும் இல்லவே இல்லை. நான் என்ன ஆராய்ச்சி பார்க்குறேன். நான் தப்பு பண்ணுறேன்னா பரிசுத்த ஆவியானவர் மேலே பேசுகிறாரா? நான் கவனமாக இருக்கிறேன். நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு கேட்குறீங்களா? உணர்த்தப்படுறீங்களா? தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுறதுக்கு இந்த 2 பேர் ரொம்ப முக்கியம். தேவனுடைய ராஜ்யத்தில் யார் யாரெல்லாம் செயல்படுறாங்க? ஒன்று, பிதாவாகி தேவன் திட்டம் போட்டார். அதை செயல்படுத்துறதுக்கு தன்னை முழுசாக ஒப்பு கொடுத்தது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை நம்ம இடத்துல கொண்டு வந்து சேர்க்கிற வேலை யாருது? பரிசுத்த ஆவியானவர். அதில் முக்கியமாக தேவனுடைய ஊழியக்காரங்க, ஃபைனலாக விசுவாசிகள். மறுபடியும் 5 விரல் வந்துருச்சு. இது 5ம் சரியாக இருந்தால் தான் தேவனுடைய ராஜ்யம் சரியாக இருக்கும். ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடி சொல்லுவோம், ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். பரிசுத்த பிதாவே, நேசிக்கிறப்பா, இந்த சத்தியத்துக்காய் நன்றி. நாங்கள் இன்னும் புரிந்து கொள்ள முடியாமல் மனம் போன போக்கில் இருக்கிறோம். எங்கள் விருப்பப்படி வாழ்கிறோம். சபைக்கு வரோம், ஜெபம் பண்ணுறோம், கம்யூனியனில் பங்கெடுக்கிறோம், உபதேசம் கேட்குறோம். ஆனால் என்கிட்ட எந்த மாற்றமும் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியதை இன்னும் செய்யலை. தேவனுடைய ராஜ்யமாக இருக்க வேண்டிய சபை இன்றைக்கி சுயநல சுய லாப ஒவ்வொரு மனித இருதயத்தினால துண்டாக்கப்படுது. புதுசாக ஒருத்தரும் சபைக்கு வர்றதில்லை. அதுக்கு தடையே நாங்கள் தான். எங்களை ஆராய்ஞ்சு பார்த்து எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் பாவங்களை மன்னிங்க. எங்களை நீங்கள் உங்களுடைய மகிமைக்காய் மாற்றுங்க. கேட்ட வார்த்தை கிரியை செய்யட்டும். நல்ல ரிசல்ட்டை பார்க்க உதவி செய்யுங்க. உங்களுடைய மகிமைகளை நடத்தும்படியாக அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரும் மரம் ரட்சகரமாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.